நேர்கள் அப்படியே தொடர்ச்சியாக இணைந்திருக்கீங்க. உங்கள் தாமரை எஃப்எம்மின் டாப் 10 நிகழ்ச்சினா வார இறுதி நாளில் வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வரோம் இந்த டாப் 10 நிகழ்ச்சியை வந்து. இல்லையா பயாஸ்? ஆமாம் ரேகா, அதாவது பாருங்க ரேகா, இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற 8வது இடத்துல இருக்கிற எல்லா பாடலுமே கேட்டோம். ஆமா, நிச்சயமா. அதாவது நம்ம 2வது இடத்துல இருக்கிற திரைப்படம் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம வியூவர்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க நம்மளோட தாமரை நேயர்கள் வந்து. ஆமா ரேகா, அது மட்டும் இல்லாம ரேகா, நம்ம பாருங்க, நம்ம 2வது இடத்துல இருக்கிற பாடல் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காற்று வெளியிடை. அந்த திரைப்படம் நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல 10வது இடத்துல இருந்த திரைப்படமும் இதுதான் அந்த பாடல் காற்று வெளியிடை. அதாவது இந்த பாடல் அதே இன்னொரு பாடல் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது பாடல் என்னன்னு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சரக்கு வண்டியிலே அப்படி சொல்ற ஒரு பாடல் தான். அதாவது இந்த பாடலை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு நம்ம காதல் மன்னன் கார்த்திக் என்னாலே சொல்ல அதாவது அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினி சர்மி ராய், அதாவது நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான், டைரக்டர் மணிரத்னம், அப்படி ஆகியவங்கெல்லாம் அப்படியே சேர்ந்து அந்த திரைப்படத்தை சும்மா அழகான ஒரு முறையில் அப்படியே தயாரிச்சிருந்தாங்க இல்லையா? ஆனால் இது டேட் வந்து 2014 ஏப்ரல் 7ஆம் தேதி தான் இது வெளிவர இருக்கு. பாருங்க ரேகா, அது என்னன்னு சொன்னா மக்கள் மத்தியில் இந்த படம் ஏன் எதிர்பார்ப்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது கார்த்தி வந்துட்டு சண்டை காட்சிலையும் சரி லவ் ஃபிலிம்லையும் சரி அவரோட நடிப்பை அப்படியே உன்னதமாக காட்டுவார். ஆனால் இந்த காற்று வெளியிடை திரைப்படமானது முற்று முழுதாக ஒரு காதல் திரைப்படம், ஒரு காதல் காவியம் அப்படி தான் சொல்ல முடியும். இந்த காதல் காவியத்தை அப்படியே மணிரத்னம் அப்படியே சொல்லி என்ன சொல்லியிருக்காரு, மணிரத்னம்னு சொன்னாலே அவரை மட்டும் இலகுவாக நம்ம இடப்போட முடியாது. மணிரத்னம் அப்படியே படங்கள் எல்லாமே ஒரு வசனத்தை மெயின் பண்ணதாக இருக்கும், அதாவது ஒரு வசனத்தை காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதாவது ஆரம்பத்திலேயே அவரோட கதைகள், அதாவது மைண்ட் வாய்ஸ் மூலமாக தான் அவரோட படங்களை அப்படியே வெளிக்காட்டுவார். காதல் படங்களை கொடுக்குறதுல இவரை அடிக்க ஒரு ஆள் இல்லை அப்படி தான் சொல்ல முடியும் சினிமாவில். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கார்த்தி அதாவது காதல் திரைப்படங்களை கொடுக்கறதுல மன்னனான மணிரத்னம் கூட இணைஞ்சு நம்ம கார்த்தி சர்மிராய் அவங்க இரண்டு பேரும் அப்படி நடிச்சிருக்காங்க. படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரோட எதிர்பார்ப்புலையும் இருக்கு இல்லையா? பாருங்க ரேகா, அப்படி அந்த பாடலை அப்படியே கேட்டுடலாமா இல்லை? ஆமா, அதுக்கு முதல்ல ஒரு ஃபேஸ்புக் மூலமாக ஒரு இணைந்திருந்தாங்க நம்மட அக்ஷயா இணைந்திருந்தாவோ, அக்கா எனக்காக மட்டும் இந்த பாடலை டெடிகேட் பண்ணுங்க அக்கா, பயாசன்னாவையும் பயாசக்கண்ணாக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடலை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் அக்கான்னு சொல்லி இணைந்திருக்காங்க. ஆமாம் பயாஸ், அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இணையதளம் மூலமாக இணைந்திருக்கலாம் www.thamarayfm.com என்ற முகவரி மூலமாக. அது மட்டும் இல்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக நீங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகளெல்லாம் டாப் 10 நிகழ்ச்சி மூலமாக. தொடர்ந்தும் எங்களது தாமரை எஃப்எம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள்.
www.thamarayfm.com என்ற முகவரி மூலமாக, அது மட்டும் இல்லாமல் தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜோடாக நீங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகளா. டாப் 10 நிகழ்ச்சி வாயிலாக சண்டே ஸ்பெஷல் என்றாலே டாப் 10 தான். சண்டே ஸ்பெஷல்னாலே டாப் 10 தான் அப்படின்னு நம்ம ரேகா சொல்லியிருக்காங்க. அதாவது ரேகா பாருங்க, நம்ம டாப் 10 நிகழ்ச்சியில் 9 பாடல்களை அப்படியே கேட்டு வந்துட்டோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அடுத்த இடத்துல இருக்க பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முதல்ல இந்த படத்தில் நடித்தவர் யாருன்னு சொன்னா, இவரும் ஒரு காதல் மன்னன் தான். ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அதாவது நம்ம தனுசுல திரைப்படம் தாங்க. அது என்ன படம் அப்படின்னு சொன்னா தோட்டாவில் ஆரம்பிக்கும், அது லாஸ்ட் எண்ட்ல தோட்டாவில் முடியும். என்ன படம் தெரியுமா ரேகா? அதாவது பாருங்க, அது என்ன படம்னு சொன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா. அதாங்க நம்ம டாப் 10ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிற திரைப்படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா இல்லையா? ஆமா, நம்ம தனுஷோட சேர்த்து மேகாவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அதாவது பாருங்க, அது மட்டும் இல்லாம ரேகா, இதுல டைரக்டர் யாருன்னு சொன்னா கௌதம் வாசுமேனன். அதாவது கௌதம் வாசுமேனன் அப்படி சொன்னாலே இவரும் ஒரு லவ் ஃபீலிங்கை தத்ரூபமா கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் மியூசிக் டைரக்டர் வந்து டிபிஏ அவர். அதாவது பாருங்க, இதில் தனுஷு மேகாவும் சும்மா அருமையாக நடிச்சிருக்காங்க இல்லையா? இதில் வெளியிட்டு எப்போ இந்த படம் வெளியிடப்போகுது அப்படி சொல்லி இன்னுமே வெளியிடப்படலை. அதாவது கூடிய சீக்கிரம் இந்த படம் மக்களுக்காக கண்டிப்பாக நம்ம இளைஞர் சமுதாயத்துக்காக நிச்சயமாக அது வெளியிடுவாங்க. அது என்னன்னு சொல்லி எப்போன்னு சொல்லி இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலங்க. ஆமா, சொல்லிட்டே இருக்கீங்க எங்கக்கா பாட்டை காணும் ரெண்டு நேர்கள்லாம் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க பையா. அதாவது நம்ம டாப் 10ல வந்த முதல் பாடல் இல்லையா, அப்படி எல்லாரும் சும்மா எதிர்பார்ப்போடு இருக்காங்க, என்னங்க பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி. அதாவது பாருங்க, மறுவார்த்தை பேசாதே, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடல். மறுவார்த்தை பேசாதே அந்த பாடல் தாங்க நம்ம முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற பாடல். இந்த பாடலை அப்படியே கேட்டுட்டு ரேகா அந்த நிகழ்ச்சியை அப்படியே நிறைவு செஞ்சுட்டு, அதாவது இந்த டாப் 10ல அப்படியே இணைந்த மாதிரி நம்மளோட இந்த லக்ஷி இணைஞ்சிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த அப்பாக்காக நீ கண்டிப்பாக எனக்கு ஒரு பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி. லக்ஷிக்காக நிச்சயமாக அடுத்து வரப்போட பாடல் லக்ஷி உங்களுக்காக தான். அதாவது ரேகா அந்த முதலிடத்தை பிடிச்சிருக்க பாடலை கேட்டு அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம். ஆமாம் பையா, இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் டாப் 10 www.thamarayfm.com என்ற இணையதளம் மூலமாக, அது மட்டும் இல்லாமல் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகளா. டாப் 10 நிகழ்ச்சி வாயிலாக பேசாதே